Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு பவுலில். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ எல்லாத்தையும் ஒரு விஸ்கர் வச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாத்தூள். இதையும் ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இது தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். எனக்கு வந்துட்டு 1.5 கப்லேருந்து 1.25 கிட்ட தண்ணி வந்துச்சு, நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் தண்ணி இழுக்கும். இப்போ மாவோட பதத்தை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் தோசை மாவு பதத்தில். இப்போது இதில் வந்துட்டு நான் 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பொடியாக நறுக்குனது. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், மாவு ரெடி. இப்போது ஒரு சின்ன தோசை கல்லுலையோ இதெல்லாம் சின்ன இந்த மாதிரி ஊத்தப்பத்துக்குன்னு சின்ன கல் இருக்கும், அதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு விட்டு சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஊற்றின கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துருங்க. சூடாக வந்துட்டு சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இது வந்துட்டு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது ஹார்ட் பேஷண்ட், டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னாக்கா பேக்கிங் சோடாவை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் வந்துட்டு தடிமனாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. Thanks for watching.